கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவனுடைய கோபாக்கினை வருவதாக ஒருவனும் உங்களை வீண் வார்த்தையினாலே மோசம் போக்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஹல்லேலூயா. வீண் வார்த்தையினால நீங்க மோசம் போய்விடக்கூடாது. நல்லா நீங்க கவனமா புரிஞ்சுக்கணும். வீண் வார்த்தையினால நீங்க என்ன ஆயிடக்கூடாது? மோசமாயிடக்கூடாது. இப்படிப்பட்டவர்கள் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருமா? யாரு மேல கோபாக்கினை வரும்? கீழ்ப்படியாத பிள்ளைங்க மேல. கீழ்ப்படியல, செவி கொடுக்கல, ஊழியக்காரனை மதிக்கல, தாய மதிக்கல, தகப்பனை மதிக்கல, சமுதாயத்தில் உள்ள பெரியவங்களை மதிக்கல அப்படின்னு சொன்னா யாருடைய கோபாக்கினை வருமா? தேவனுடைய கோபாக்கினை வரும். மனுஷன் அடிச்சா பொழைச்சிடலாம், தேவன் அடிச்சா திரும்பி பொழைக்கவே முடியாது. அப்ப என்ன செய்யணுமா? கீழ்ப்படியணும். வசனத்தை வேண்டு வாசிங்க. இப்படிப்பட்டவர்களின் நிமித்தம் எப்படிப்பட்டவங்களாம்? கெட்ட வார்த்தை, அசிங்க வார்த்தையை பேசுற இப்படிப்பட்டவர்களோடு கூட வாசிங்க. கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதாக ஒருவனும் உங்களை வீண் வார்த்தையினாலே மோசம் போகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். வீண் வார்த்தையினால மோசமாக்குவாங்க. நீங்க ஞாயிற்றுக்கிழமை எதுக்கு ஆராதனை போற? வா, நம்ம வேற எங்கேயும் போயிட்டு. இது மோசமான வார்த்தை. நீ எதுக்கு சர்ச்சுக்கு போற? ரொம்ப நேரம் ஆச்சு, நாளி ஆயிடுச்சு, ஜெபம் பண்ண வேண்டாம், அங்க தேட வேண்டாம், பாஸ்டர் எதுவும் சொல்ல மாட்டாரு, ஏதோ சாக்க சொல்லிக்கலாம், ஏதோ ஒரு பக்கம் சொல்லிக்கலாம், நீ அங்க வா இங்க வா, அப்படி பேசு, அப்படி வாழு, ஜெபம் பண்ண தேவையில்லை, பைபிள் படிக்க தேவையில்லை. இதெல்லாம் மோசமான வார்த்தைகள். ஹல்லேலூயா. பைபிளை படிக்க சொல்றது முக்கியமா? பைபிள் படிக்காம உலகத்தை சுத்துகிறது முக்கியமா? பைபிளை படிக்க சொல்றது முக்கியம். ஏன்னா நீ பைபிளை படிக்கதான் நீ மறுரூபமாக்கப்படுவ. நீ பைபிளை படிக்கதான் பரிசுத்தமாக்கப்படுவ. பைபிளை படிக்கதான் கடவுளை பத்தி தெரிஞ்சுக்க முடியும், சத்தியத்தை பத்தி அறிஞ்சிக்க முடியும், பரலோகத்தை குறித்து அறிஞ்சிக்க முடியும், வேதத்தை குறித்து அறிஞ்சிக்க முடியும், நரகத்தை குறித்து அறிஞ்சிக்க முடியும், உலக வாழ்க்கையை குறித்து அறிஞ்சிக்க முடியும், உலக அழிவை குறித்து அறிஞ்சிக்க முடியும், உலக மேன்மையை ராஜ்யத்தை குறித்து அறிஞ்சு கொள்ள முடியும், கடைசி நாட்களை குறித்து அறிஞ்சு கொள்ள முடியும், வரப்போகிற ஆபத்தை குறித்து அறிந்து கொள்ள முடியும். அதுக்காக தான் பைபிள் படிக்க சொல்றது. ஆமென். ஹல்லேலூயா. பைபிள் படிக்க சொல்றது சும்மா ஏதோ கதை புக்காகவோ இதை நேரம் கழிக்கிறதுக்காக இல்ல. இந்த உலகத்துல வர உபத்திரவத்திலிருந்து தப்பணும்னு சொன்னா, இந்த உலகத்திலிருந்து அழிவுலேருந்து தப்பணும்னு சொன்னா வேதத்தை படிச்சாதான் தப்ப முடியும், சத்தியத்தை படிச்சாதான் நம்ம தப்ப முடியும். அதனாலதான் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப மோசம் போக்குற வார்த்தைகளை நம்ம ஈடுபடக்கூடாது, மோசம் போக்குற மனிதர்களோடு சேரக்கூடாது, மனுஷங்களோடு சேரக்கூடாது.